அனைவருக்கும் வணக்கம். நான் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் குணவாசல் கிராமத்துலேருந்து வரேன். எங்கள் அப்பா பேர் சுந்தரபாண்டியன், எங்கள் அம்மா பேர் தென்றல், தம்பி வெங்கடேஸ்வர். இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. என்னை வளர்த்த என் தாத்தா பற்றி சித்திக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த பாதையை அமைச்சு கொடுத்த அக்காவுக்கு 2 பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு மட்டும் யோசிக்காதீங்க. நமக்கு முன்னாடி படித்தவங்க, நமக்கு பின்னாடி படிச்சுட்டு இருக்கவங்க பற்றி யோசிக்காதீங்க. நம்மளோட இலக்கு, நம்மளோட போட்டியாளர் யாருன்னா அந்த 200 கொஸ்டின் மட்டும்தான். அந்த 200 கொஸ்டினை நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா, அதை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கனாலே போதும், நீங்கள் வெற்றியாளர் ஆகிடுவீங்க. நீங்கள் எந்த இடத்துலையும் டவுன் ஆகாதீங்க. நான் முத இங்கே எப்போ வந்தேன்னா 2021 எண்டில் வந்தேன். எனக்கு முன்னாடி எங்கள் அக்கா சந்தானலட்சுமி அக்கா வந்தாங்க. அவங்க அனுப்பி வச்சதே நான் தான். ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் போங்கக்கா, நான் படித்து முடிச்சுட்டு வரேன், வந்துட்டு 2 பேரும் படிப்போம் அப்படின்னு. அவங்க அடுத்த தடவை எதுலையாவது கண்டிப்பாக கிளியர் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா டைப் ரைட்டிங்லாம் முடிக்க சொன்னது அவங்க தான். வேறு என்ன, சாரோட வீடியோலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கனிமுருகன் சார், சுதர்சன் சார் வீடியோ பார்த்து தான் நான் டிஎன்பிஎஸ்சி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி டெஸ்ட் கொரோனா டைமில் ஃப்ரீயாக போட்டிருந்தாங்க யூடியூப்பில். நான் கனிமுருகன் சார்கிட்ட வீடியோ பார்த்த மட்டும்தான் நான் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். மொதல் புக்கு வாங்கினது கூட சுரேஷ் அகாடமி புக்கை தான் ஆன்லைனில் வாங்கினேன். அக்கா தான் எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. அந்த புக்கை வச்சு தான் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜே முடிக்கல. ஆனால் அப்போதைக்கு அந்த டெஸ்ட் பேட்சை மட்டும், ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்சை மட்டும் ஃபாலோ பண்ணி ஹிஸ்ட்ரியை ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணினேன் அப்போதைக்கு. அதுக்கப்புறம் டிசம்பர் எண்டில் நான் இங்கே ஜாயின் பண்ணினேன். புதுசாக தான் இருந்தது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே விட்டுட்டாங்க. மேல குரூப் 2, குரூப் 4 ஜூலை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. குரூப் 2 சரியாகவே பண்ணலை. அப்போ தான் ஆரம்பித்தேன். அலட்சியத்திலே போயிடுச்சு. குரூப் 4 பண்ணினேன். கவுன்சிலிங் வரைக்கும் வந்தது, டைப்பிஸ்ட்டில் போயிடுச்சு. குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்ச பிறகே இந்த ஃபீல்டு வேணான்னு சொல்லிட்டே விலகி போயிட்டேன். நான் பிஎட் கரஸில் போட்டு படிச்சுட்டு இருந்தேன். அப்போதைக்கு பிஎட் பார்க்க போயிட்டேன். ரிசல்ட் வரப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க போயிட்டேன் சென்னையில். 30 நாள் தான் பார்த்தேன். எனக்கு இந்த லைன் செட் ஆகாது, அது என் லைன் கிடையாதுன்னு நான் அப்போ முடிவு பண்ணினேன். 2வது டிஎன்பிஎஸ்சி விட்டா எனக்கு வேறு கதையே கிடையாது, வேறு எங்கேயும் என்னாட்டி பிழைக்க முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் எந்த வீட்டில் இருந்தாலும். டபுள் மைண்டாக தான் இருக்கும். படிப்பேன், திரும்ப ஏதாவது வேலை கிடைக்கா போயிடலாமா அப்படிலாம் யோசிப்பேன். விடாமல் படித்தேன். ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணாங்க வீட்டில். பேரண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் பேசுகிறேன். எப்போயாவது ஒரு தடவை தான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து பேசுவேன். பேசுகிறப்பையும் நீ படிடி, எதையும் விட்டுடாத, கண்டிப்பாக நீ அச்சீவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி தான் மோட்டிவேட் பண்ணுவாங்க. யாராவது டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் ஃபோட்டோ எடுத்ததை ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னா நான் நினைப்பேன் கண்டிப்பாக இந்த இடத்துல நிற்பேன் அப்படின்ட்டு. இதே மாதிரி அச்சீவ் ஸ்பீச்சை பார்க்குறப்ப இந்த இடத்துல கண்டிப்பாக நின்றுடணும், அந்த மைக்கை பிடிச்சி நம்ம பேசிடணும்னு ஒரு தடவையும் ஏங்கின காலம்லாம் உண்டு. இப்போ நடந்துகிட்ருக்குது. எங்கள் வீட்டில் நான் தான் முத கவர்மெண்ட் வேலை வாங்கியிருக்கேன். இதை நான் பெருமையாகவே சொல்லிக்கிறேன். எங்கள் தாத்தாவுக்கு அப்போதைக்கு ஸ்கூல் வேலை கிடைக்க எங்கள் தாத்தா எங்கள் ஊர் சரௌண்டிங்கில் எஸ்எஸ்எல்சியில் அவங்க ஊர்லேயே அவங்க தான் நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு மிஸ்டேக், மார்க் ஷீட்டில் மிஸ்டேக் ஆனதால் அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. அவங்க கூட கம்மியாக மார்க் எடுத்த எல்லாம் தாத்தா தான், அவங்களுக்கும் வேலை கிடச்சிச்சு. இந்நேரத்துக்கு பென்ஷன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் எங்கள் தாத்தா இன்னும் பத்திரம் எழுதிட்டு இருந்தாங்க. அவங்களாட்டி முடியாது தான் நான் இன்றைக்கி ஜெயிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா வரல, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்கிறதால அம்மா வாட்டி வர முடியல. என் தம்பியும் வரல. என் தம்பி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தான். அவன் தான் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தான் அப்பா கூட வேலைக்கு போயிட்டு. ஒரு கட்டத்தில் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேலைக்கு போகல, ஏன் இப்படி இருக்க, கல்யாணம் பண்ணலையானு கூட வாயை திறந்து கேட்கல, ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிற, நீ ஏன் பேக்கை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்க அப்படின்னு தான் கேட்பாங்க. இதெல்லாம் போய் தம்பிக்கிட்ட சொன்னான்னா நான் தானே செலவு பண்ணுறேன், அவங்க பேசுகிறது ஏன் காதில் வாங்கிட்டு இருக்க, ஒழுங்காக நீ படிக்கிறது மட்டும் பாரு, முடியலையா அதை அப்புறமா பார்த்துப்போம், எழுதி முடியும் எக்ஸாம் அப்படிங்குவான். அவனுக்கு டைம் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக அவனை படிக்க வச்சிடணும் அடுத்து. கண்டிப்பாக இந்த மேடையை அமைச்சு கொடுத்த சுகேஷ் சாருக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லிக்கிறேன்.
ஒரு காலத்தில் இப்போ குரூப் 2A மெயின்ஸ் இங்கே தான் வந்து படித்தேன். வீட்டில் வந்து படிக்க முடியல. ஒவ்வொரு தடவையும் நான் இங்கே வரப்போ கடை வாங்கிட்டு எதையாவது நகையை அடமானம் வச்சுட்டு தான் வருவேன். அம்மாகிட்ட சொல்லுவேன், இந்த நகையை நானே மூட்டுக்கிறேன், நான் வேலைக்கு கண்டிப்பாக போயிடுவேன், நான் கண்டிப்பாக மூட்டுடுவேன் அப்படிங்குவேன் எங்கள் அம்மா கிட்ட. கண்டிப்பாக நான் இதுக்கு மேலே எனக்கு சேர்த்து வச்ச நகையெல்லாம் போயிட்டு ஒன்று ஒன்றா மூக்க ஆரம்பிக்கணும் வேலைக்கு போன பிறகு. ரொம்ப நன்றி சார். சாரோட வீடியோலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கனிமுருகன் சார் இன்றைக்கி வருவாங்கன்னு பார்த்தேன், வரவே இல்லை. சுதர்சன் சாரையாவது கண்ணில் ஒரு தடவையாவது பார்த்துடணும். சென்னையில் இங்கே எப்பயாவது கூப்பிடுங்க சார், சாரை வர சொல்லி. கண்டிப்பாக குரூப் 2A HVS மீட்டில் எப்பயாவது அடுத்தடுத்த மீட்டில் கண்டிப்பாக வருவேன். அப்போதைக்கு சாரை வர சொல்லுங்கள் சார், பார்க்கணும் கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அடுத்து படிக்க வரவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், மற்றவங்க சொல்கிறத காதில் வாங்காதீங்க, நீங்கள் படிச்சிடுவீங்க தெரியும். நான் இந்த இடத்துல வந்து டிவி கூட காசு இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், டிவி கூட காசு இல்லாமல் நான் சுற்றிட்டு இருந்த காலம் உண்டு. போன ஜனவரி மாதம்தான். இன்றைக்கி நான் அரசு அதிகாரியாக வந்திருக்கேன். நான் வந்து தூரமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் வந்துட்டு போயிடுமேன்னு தான் வந்தேன் நான். ரொம்ப நன்றி, நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். இப்போ கங்க்ராச்சுலேஷன், வின் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.